பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே இந்த செய்தியில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பிரயோஜனப்படுவது மட்டுமல்லாதபடி நிச்சயமாக நீங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஒரு டைம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒருத்தரோட ஒரு 5 நிமிஷம் ஜென்ரலாக பேசும்போது கூட இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன், அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுறாதீங்க. என்னடா இப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் தயவாய் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஒருவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள். சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் ஜீவனோடு அவர்களை எழுப்ப வைக்கும். பாருங்கள், ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது. இன்னைக்கு காலையில் நான் மார்க் 6வது அதிகாரம் படிச்சுட்டு இருந்தேன். பாருங்கள், அதில் பார்த்தா கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. மார்க் 5வது அதிகாரத்தில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த இன்சிடெண்ட்டை படிச்சுட்டு இருந்தேன். கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவர் வாயை திறந்து பேசும் பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீ 12 வருஷமாக உதிரப்போக்குனால கஷ்டப்பட்ட ஸ்திரீ சுகமானா. அப்போ வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. நீங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து இன்னொருத்தருக்கு பேசும்போது உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமையானது அவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாதபடி செய்துவிடும். அவர்கள் ஒருவேளை வியாதிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் சொஸ்தமாவார்கள். என்ன கவலை பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுடைய கவலையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். அவங்க சந்தோஷம், சமாதானத்தோடு திரும்புவார்கள். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான இன்சிடென்ட்ஸை சொல்ல முடியும். பாருங்கள், நேற்று ஒரு விஷயமா ஓய்வு நாளில் நேற்று வெளியே போயிருந்தோம். பாருங்கள், ஒரு திருமண விஷயமா வெளியே போயிருந்தோம். அந்த சகோதரி கடந்த 3 மாதத்தில் 4 லட்சம் ரூபாய் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக செலவு பண்ணாங்களாம். எடுக்காத டெஸ்ட்டே இல்லை, நான் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் எவ்வளோ டெஸ்ட்டுகளை எடுத்துகிட்ருக்கேன் என் மைண்டு சரியில்லாமல் அப்படின்னு. நேற்று அவர்களுக்கு நாங்கள் போய் செய்த ஒரு உதவி, கர்த்தர் கிருபை செய்தார் ஒரு காரியத்தை செய்யும்படியாக. அதில் அவங்க என்னிடத்துல அழுதுட்டு சொன்னாங்க, சிஸ்டர், நீங்கள் செஞ்ச இந்த காரியம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப மனநிறைவோடு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்காக நாங்கள் 4 லட்சம் ரூபாய் இந்த 4 மாதமாக 3 லட்சமோ 4 லட்சமோ நான் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அது அவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நான் யோசித்துட்டு இருந்தேன் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஆண்டவரே, சமீபத்தில் எனக்கு நீங்கள் என்ன அற்புதம் செஞ்சுருக்கீங்க, நான் என்ன போய் அற்புதத்தை நான் சொல்ல முடியும் இன்றைக்கி மெசேஜில், எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ வாயை திறந்து பேசு, அடுத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோதான். ரொம்ப என்கரேஜ் ஆகிட்டோம். பாருங்கள், என்ன நடந்ததுன்னு உட்காந்து நம்ம யோசித்துக்கிட்டு இருக்காதபடி கர்த்தர் செய்த நன்மைகளை, அவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்ம உற்சாகமாக பேசும் பொழுது கர்த்தர் வார்த்தை என்ன கொடுத்துருக்கிறாரோ அதன்படி அப்படியே நடக்கும். இன்றைக்கி நாம் சத்தியத்துக்குள்ளே போவோம். யாத்ராகமம் 34:10. யாத்ராகமம் 34:10. இது ஒரு அருமையான வாக்குத்தத்தம். பாருங்கள், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரியமானவர்களே, நான் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களும் இதை ஏதோ என்னுடைய பெருமைக்காக சொல்கிறதில்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக, நீங்கள் என்கரேஜ் ஆவதற்காக தான் நான் இப்படிப்பட்ட காரியங்களை ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிக்கும் செய்யாத ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க.
இப்போ வரைக்கும் நடக்கலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. யாருக்கும் நடக்காத ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். என் ஃப்ரெண்டு அங்கே போயிட்டான், என் ஃப்ரெண்டு இங்கே போயிட்டான், அந்த குடும்பத்துக்கு இப்படி நடந்தது, இந்த குடும்பத்துக்கு இப்படி நடந்தது, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கே, நான் ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துருக்கேனே. அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் வேறு விதமாய் செய்ய போகிறார், பயங்கரமாய் செய்ய போகிறார், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாய் செய்ய போகிறார். அது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குமா. பாருங்க, ஆபிரகாமோட வாழ்க்கையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், யெகோவா ஈரே, அவருக்கு ஆண்டவர் இப்படி உதவி செய்தார், 100 வயதில் பிள்ளையை கொடுத்தார், அப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அற்புதமான காரியங்கள் ஆபிரகாமோட வாழ்க்கையில் நடந்தது. எங்கேயோ ஊருங்கிற இடத்துல பொம்மைகளை செய்து விற்று கொண்டிருந்த ஆபிரகாம், அந்த ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாம் நீ வா அப்படின்னு சொல்லி, நீ உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மகா பெரிய விசுவாசியாக ஆக்குகிறார். இந்த உலகத்துக்கு தகப்பனாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஜாதிகளுக்கு தாயாக மாற்றுகிறார் சாரால. பாருங்க, செய்து இந்த வயசுலையும் என்னால் பிள்ளைகளை கொடுக்க முடியுங்கிறதுக்கு உதாரணமாக ஆபிரகாம் சாரால ஆண்டவர் பயன்படுத்தினார் பாருங்க. அப்போது அவங்களுக்கு எத்தனை வருஷங்களாக குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. ஆபிரகாம் போய் ஜெபிக்கிற இடமெல்லாம் எல்லாத்துக்கும் பிள்ளைகள் உண்டாச்சு. அப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். நான் போய் எப்படி இவங்களுக்கு ஜெபிக்க முடியும், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, நான் போய் ஜெபிக்கும்போது அவங்க எப்படி என்னுடைய ஜெபத்தை கேட்பாங்க, நான் எப்படி மற்றவங்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியும்னு ஒருவேளை ஆபிரகாம் நினைத்திருக்கலாம், கர்த்தரிடத்துல கேட்டிருக்கலாம். அது இங்கே எழுதப்படலை. ஆனால் பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். பிரியமானவர்களே, பாருங்க, ஆதியாகமம் 20வது அதிகாரம், அபிமெலேக்கு அந்த அரண்மனையில் அபிமெலேக்கு அவங்க குடும்பத்தில் யாருக்குமே பிள்ளைகள் இல்லை பாருங்க. அந்த இடத்துக்கு ஆபிரகாமை ஆண்டவர் அனுப்புகிறாரு வேண்டுதல் செய்கிறதுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக ஆபிரகாம் அங்கே போகிறாரு பாருங்க. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 17-18வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அங்கே அரண்மனையில் யாருக்குமே பிள்ளைகள் இல்லை, வேலைக்காரிகளுக்கு இல்லை, ஆபிரகாம் அபிமெலேக்கு யாருக்குமே பிள்ளைகள் இல்லை. அந்த இடத்துல வேண்டுதல் செய்கிறதுக்காக ஆபிரகாம் போகிறாரு. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. நம்மளுக்குன்னா ஐயோ நம்மளுக்கே இப்படி இருக்குது, நம்ம எப்படி போய் மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள். ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் இவர்களுக்காக போய் வேண்டுதல் செய்ய போகிறேன்னு போய் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டானா. அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் வேலைக்காரிகள் எல்லாருடைய வேலைக்காரிகளுடைய கற்பங்களை எல்லாம் ஆண்டவர் திறந்துடுறார். அத்தனை பேரும் பிள்ளை பெறும்படி கர்த்தரை அனுக்கிரகம் பண்ணினார் பாருங்க. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் கர்த்தர் 21வது அதிகாரம் ஆதியாகமம் 21 முதல் 2 வசனத்தை பார்த்தா, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி அவர் சொல்லிட்டாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிக்கும் செய்யாத அதிசயத்தை உனக்கு செய்வேன், யாரும் காணாம யாருக்கும் தெரியாம மற்றவங்களுக்கு செய்த மாதிரி இல்லை, உனக்கு நான் செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் பாருங்க. ஆதியாகமம் 21:1 கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். பிரியமானவர்களை, எனக்கு எவ்வளோ காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு, இன்னைக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது. சோர்வுள்ளவளா நான் இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே, நான் போய் உங்கள் வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணணும், எனக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, நான் என்ன போய் நான் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், என்னோட வாக்குத்தத்தங்களை நீ எடுத்து பேசு, நான் உனக்கு செய்ய போகிறேன், நான் உனக்கு செய்ய போகிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும், எல்லாரும் அதை பார்ப்பாங்க,
உன் கூட நான் இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்கன்னு ஆண்டவர் என்னோட பேசினார். பயங்கர சந்தோஷமாக எழுந்து வந்தேன் பாருங்க. உடனே மெசேஜ் எழுத ஆரம்பித்தேன். கர்த்தர் பேசும்போது உள்ளுக்குள்ள அப்படியே மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. என்னுடைய தேவன், அவருடைய அன்பு மகா பெரியது. அவரிடத்துல போய் நம்ம ஏன் ஆண்டவரே செய்யலன்னு கேள்வி கேட்க முடியாது. அவர் அற்புதமான ஆண்டவர். அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் தாம் சொல்லி இருந்தபடி குறித்திருந்த காலத்தில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளையை கொடுத்தார். அவருடைய நாம மகிமைக்காக இத்தனை வருஷம் ஆச்சு, 100 வயசு ஆயிருச்சு, இனி அவளுக்கு பிள்ளை பிறக்குமா? எவ்வளோ கேவலம் பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல அவருடைய மகிமை மகா பெரிதாக இருந்திருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போன உள்ளத்தோட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு உற்சாகமாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து படித்து பாருங்கள். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரா? அதை எடுத்து வைங்க. ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், நீர் சொல்லி இருந்தபடி நீர் எனக்கு செய்ய போகிறீர், நீர் நல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்தது 2வது வசனத்தில் பார்த்தா, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, அதாவது ஆண்டவருக்கு எந்த ஏதுவுமே தேவையில்லை. இது இருக்கணும் செய்யறதுக்கு, இது ஒரு கற்பம் இருக்கணும், இப்படி இருக்கணும், இவ்வளோ பணம் இருக்கணும், அவ்வளோ பணம் இருக்கணும், இவ்வளோ வசதிகள் இருக்கணும். ஆண்டவருக்கு எந்த தகுதியுமே தேவையில்லை. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் எல்லா காரியமும் நடக்கும். அவர் சொல்லிட்டாரு. வாக்கு தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். பாருங்க, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர்! இந்த காலை வேளையில் சந்தோஷம் சமாதானத்தோட கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் அவர் சொன்னபடி செய்வார். பூமி எங்கும் இந்த உலகத்திலேயே யாருக்கும் செய்யாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். அவர் உங்கள் அங்கலாய்ப்பை பார்த்திருக்கிறார், உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார். நிச்சயமாய் அவர் செய்வார். அவருடைய நாம மகிமைக்காக செய்வார். எல்லாருடைய கண்களும் பார்க்கும்படியாக அவர் செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.